வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிரேசி எக்ஸிபியூஸ். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பிளான்டேஷன் செட்டப் ரெடி பண்ணிட்டு ஒரு 2-3 வீடியோ சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ இதுதான் அந்த வீடியோ. ஆக்சுவலாக இது எப்படி பண்ணால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுற வீட்டில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஆக்சுவலாக இது என்னோடய ஃபர்ஸ்ட் பிளான்ட் செட்டப் தான். ஸோ இதை ட்ரை பண்ணுறதுக்காக தான் ட்ரை பண்ணேன். ஸோ சும்மா போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு சீடு வாங்கிட்டு ட்ரை பண்ணேன். இது ஃபுல்லாகவே வந்து கார்பெட் சீடு. ஸோ நீங்கள் கார்பெட் சீடு அப்படின்னு கேட்டாலே வந்து மோஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு இந்த சாயில், இதை வந்து அமேசானியா சாயில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்வேரியம் சாயில் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை ஃபுல்லாக போட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் உங்களுக்கு அந்த வரணுமோ அந்த மாதிரி அந்த சாயில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அது சரிஞ்சு ஓடாமல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த சாயிலை வந்து அந்த மாதிரி வச்சிங்க இல்லையா, நெக்ஸ்ட்டு ட்ரிப்ட் அவுட் அந்த மாதிரி எது வேணாலும் முன்னாடி நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சிடணும். அப்புறம் என்ன பண்ணணுன்னா, அந்த சீடை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு தெரியும் போட்டிங்கன்னா வந்து எப்படி கவர் ஆகும் அப்படின்றது. ஸோ அது எல்லாமே வந்து கவர் ஆகுற மாதிரி வந்து அந்த போட்டுக்கோங்க. நான் அப்படி தான் போட்டு விட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது இருக்கு இல்லையா, ஸ்ப்ரேயர், அதை ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும். மார்னிங் ஒன்ஸ், நைட் ஒன்ஸ் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஆக்சுவலாக அந்த மாதிரி கணக்கு கிடையாது, உங்களுக்கு வந்து ட்ரை ஆகாமல் இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் இது மட்டும் இல்லாமல் லைட்டு வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து 24/7 ஃபுல்லாகவே ஆன் பண்ணி தான் வச்சுருக்கணும். ஸோ லைட் இதுக்கு மஸ்ட்டு. ஓகே காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சீடு போட்ட உடனே வந்து ஸ்ப்ரே பண்ணி எடுத்த வீடியோ இது. ஸோ நான் சீடு போடுறது என்னால் நான் மட்டும் போட்டதுனால ஸோ என்னால் ரெண்டுமே கவர் பண்ண முடியல. ஸோ நான் போட்டதுக்கப்புறம் இதை வந்து கவர் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து டே 1. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி தான் நான் ஸ்ப்ரே பண்ணி இப்போ வாட்டரோடு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா இடமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து க்ரோ ஆனதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். நான் ஒரு அப்டேட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து டே 2. ஸோ உங்களுக்கு வந்து லைட்டாக நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரீன் அந்த லீஃப் வந்து வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் செகண்ட் டேவே பார்க்கலாம். நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராகவே தெரியும். இதோட கண்டினியூஷன் தேர்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் டே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகி வந்துருச்சு, நீங்களே பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கவர் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்க்கவே வந்து நல்லா இருக்கு. இது நான் எக்ஸ்பெக்டே பண்ண நல்லா சூப்பராகவே நல்லா டெவலப் ஆகி வந்துச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், 2 லீஃப், அதாவது டியூவல் லீஃப் வந்திருக்கு. அடுத்த டே இது வந்து நெக்ஸ்ட் டே. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஃபுல்லாகவே வந்து கவரே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் உள்ள வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துடலாம், நல்லா க்ரோத் இருக்கும். ஸோ தொடர்ந்து அப்படியே பாருங்கள்.
see you.